வணக்கம் சகோஸ், நான் உங்கள் சுசி. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு யார் யாரை அப்ளை பண்ண முடியும், இது வந்து பெர்மனன்ட் ஜாபா இல்லை டெம்பரரி ஜாபா, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி, இதுக்கான அப்ளை பண்றதுக்கான மோட், ஆன்லைன் போர்ட்டல், வெப்சைட் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் எம்பிஎல் பிஹெச்டிலலாம் ரிசர்ச் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அது நம்மளுக்காக பண்றோம், நம்மளுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டட். அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சர்டைன் ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சர்வே மாதிரி எடுப்பாங்க, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேணாமா. அந்த சர்வே எடுக்கிறதுக்கான ரிசர்ச் ஒர்க்கை பண்றதுக்கு சில ஆட்கள் தேவைப்படுவாங்க இல்லையா, அவங்கள அப்பாயிண்ட் பண்றது தான் இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கான டியூரேஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா, 2 இயர்ஸ் வந்துட்டு நீங்க அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க சொல்ற வேலைகள்லாம் ரிசர்ச் மூலியமா செஞ்சு சர்வே எடுத்து அவங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதுதான் இந்த ஒர்க். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 6/8/2024 இருந்து 26/8/2024. இது 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தாங்க இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 2022ல கொடுத்தாங்க, அதோட இப்போ 2024ல அதுக்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் எப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா, ஏன்னா இதுக்கு எக்ஸாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. September 5, 2024. எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, September 15, 2024. இதுக்கான மொத்த வேக்கன்சி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 25 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கங்க. சரி, நீங்க எதை பத்திலாம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் இருக்குன்றதுக்காக ஒரு 12 ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. லைக் augmentation of water resources, agricultural production, productivity and creation of marketing linkages, rural and urban housing, improving educational standards, improving health indicators, social inclusion, infrastructure and industrial development, skill development and entrepreneurship development, institutional credit, youth welfare, ecological balance and climate change, டேட்டா கவர்னன்ஸ். ஸோ இந்த ஃபீல்டில் தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான். இப்போ இதுக்கான டியூரேஷன் அண்ட் அந்த ஒர்க்கிங் டைம்ல உங்களுக்கு அவங்க தர அமௌண்ட், அதாவது ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்க. மந்த்லி உங்களுக்கு 65,000 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்கங்க. அது மட்டும் இல்லாம அடிஷ்னல் அலவன்ஸா 10,000 ரூபாய், அப்பனா மொத்தம் 75,000 ரூபாய் உங்களுக்கு வரும். இந்த 10,000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய ரிசர்ச் பர்பஸ்க்காக நீங்க பல ஊருக்கு போக வேண்டியதா இருக்கும், அங்க தேவை ஃபுட்டுக்கு அதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக அவங்க அடிஷ்னலா 10,000 ருபீஸ் தராங்க. ஸோ மந்த்லி 75,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, நீங்க பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங், மெடிசன், லா, அக்ரிகல்ச்சரல் இல்லைன்னா வெட்டினரி சயின்ஸ்ல முடிச்சிருக்கணும், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும். நான் இதெல்லாம் படிக்கல, நான் படிச்சது ஆர்ட்ஸ் இல்லைன்னா சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இதை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா அதுல மாஸ்டர் டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நீங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 22ல இருந்து 30 இயர்ஸ் இருக்கலாம். அதுவே எஸ்சி எஸ்டினா அவங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. பிசி எம்பிசினா 33 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, 3 விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்குங்க. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ், 150 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதுல நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. இதுல என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இதுக்காக ஒரு வீடியோவே நம்ம போடலாம். இதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாம், இது வந்து ரிட்டன் எக்ஸாம், எஸ்ஏ டைப், சர்வே டைப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாம்ல இருக்கும். இதுலயும் செலக்ட் ஆகுறவங்களுக்கு தேர்டா பர்சனல் இன்டர்வியூ அப்படி வச்சுதான் அவங்க செலக்ட் பண்றாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் 3 டைப்ஸ்ல நம்மளுக்கு இருக்குங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
www.tn.government.in/tncmfp. அப்படி இல்லைன்னா www.bim.edu/tncmfp. ஸோ உங்களுக்கு ரிசர்ச் பண்ற மாதிரியான ஐடியா இருக்கு, எனக்கு அதுக்கான நாலேஜ் நிறைய இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டு சர்வேக்கெல்லாம் போகணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.